ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைகால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி இந்த மாதிரியான வலிகளுக்கு எல்லாமே ஒரு சிறந்த நிவாரணியாக இந்த ஒரு பொருள் பயன்படுது. இது என்ன பொருள் அப்படின்ற பேர் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்குங்க ஜூம் பண்ணி. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இப்படியே தோல் உரிக்கிற மாதிரி அப்படியே தோல் உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ இதில் அந்த பொருளை நம்ம இப்படி கட் பண்ணி போட்டுட்டோம், தோல் சீவிட்டு. இது கூட ஜீரகம், மிளகு, ஒரு பீஸ் பட்டை போட்டுக்கிறோம். பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, இதுகளை மட்டும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைச்சிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சதை இந்த குக்கரில் ஊற்றிக்கலாம். இது இப்படி தண்ணி மாதிரி தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வைக்கணும். இது கூட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இந்த சூப் ரெடி ஆயிரும். இந்த சூப்புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடவாட்டுக்கால் சூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்ன பசங்க, அதாவது இளைஞர்கள், இளம்பெண்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிடலாம். இது கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். இல்லை அப்படின்னா பொங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை அடுப்பில் போட்டு சிம்மில் வச்சுட்டும் கூட நீங்கள் மற்ற வேலைகளை பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே கொதித்து உங்களுக்கு சுண்டிடும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.